Hi everyone, welcome to my 100 days Python challenge. In the 100 days Python challenge, from day 1 இருந்து 100 daysக்குள்ள வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்துட்டு பைத்தானுடைய லைப்ரரிஸ் அது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா பைத்தான் வந்துட்டு நம்ம இந்த கேம் டெவலப்மெண்ட்டுக்கோ லேப் டெவலப்மெண்ட்டுக்கோ பேக் எண்டுக்கோ டேட்டா இன்ஜினியரிங்க்கு அந்த மாதிரி வந்து ஒரு ப்ராஜெக்ட்டு அல்காரிதம் யூஸ் பண்ணி பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம பைத்தான் யூஸ் பண்ணிக்கலாம். பைத்தானுடைய நீடட் வந்துட்டு இப்போ மார்க்கெட்டில் அவ்வளோ ஒரு எசென்ஷியலாக இருக்குது. இப்போ நம்ம வந்து பைத்தானில் இந்த 100 டேஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிள் லெவல்லேருந்து அட்வான்ஸ்டு லெவல் வரைக்கும் இருக்க பைத்தானுடைய கோட் எல்லாத்தையும் வந்துட்டு டே டு டே 1 டேலேருந்து 100 டே வரைக்கும் வந்து தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டு அதில் வந்து ட்ரிக்கி கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறது இல்லை இந்த ப்ரெடிக்ட் த அவுட்புட் ஆஃப் தி ஃபாலோயிங் கூட அந்த மாதிரி வந்து எல்லா வீடியோவும் வித் எக்ஸ்ப்ளனேஷனோடு நம்ம போட்டு நம்ம ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்டர்வியூ கிராக் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு நம்ம ஒரு நாலேஜை கெயின் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு உங்கள் எல்லாத்துக்கும் வந்துட்டு பைத்தானுடைய பேசிக் சின்டாக்ஸ் லெவல் அதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். பைத்தானுடைய பேசிக் சின்டாக்ஸ் லெவல்ஸ்லாம் ரொம்ப ஈஸி தான். பைத்தான் ஒரு ஈஸியான லாங்குவேஜஸ் தான். நிறையா இம்போர்ட் லைப்ரரிஸ் இருக்குது. அதை இம்போர்ட் பண்ணாலே வந்துட்டு நம்ம ஆப் டெவலப்மெண்ட் கேம் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி நிறையா டெவலப் பண்ணிகிட்டே இருக்கலாம் கம்பேர்ட் டு த அதர் லாங்குவேஜஸ். பைத்தான் வந்துட்டு அதர் லாங்குவேஜஸை கம்பேர் பண்ணும்போது ஈஸி சின்டெக்ஸ். பட் த ஒன்லி இது இஷ்யூ வந்துட்டு என்னன்னா இன்டென்டேஷன் எரர் இருக்கும் பைத்தானில். ஸோ வந்து அதில் வந்து நம்ம இன்டென்டேஷன் எரர் அடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். பைத்தானில் வந்து நிறைய கீவேர்டு இருக்கும், டிஃபால்ட்டு கீவேர்டு இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தாக நான் பேசிக் லெவலில் சொல்கிற லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்னு நம்ம கொடுத்தா போகிறோம். 1 லைனில் கோடு இருந்தால் கூட பைத்தானில் வந்துட்டு அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும் கம்பேர்ட் டு த அதர் லாங்குவேஜஸ். ஸோ பைத்தான் வந்துட்டு ஒரு ஈஸியான லாங்குவேஜஸ் தான். உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த பிரிண்டா ஹலோ வேர்ல்டு அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அப்படி தெரியாதவங்க வந்துட்டு எனக்கு டேம் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அவங்களுக்காக வந்துட்டு நான் வந்து பேசிக் லெவலில் இருந்தும் நான் வந்துட்டு டீச் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னன்னா ப்ரெடிக்ட் த அவுட்புட் ஆஃப் தி ஃபாலோயிங் கோடு. இதில் வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபாலோயிங் கோடு வந்துட்டு இதில் என்ன அவுட்புட் வரும் அப்படின்றத ஃபைனலைஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு டெஃப் ஃபங்க்ஷன் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டாங்க. அதில் வந்துட்டு என்ன அப்படின்னா அப்பண்ட் டு லிஸ்ட் வேல்யூ மை லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தாங்க. இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்துட்டுன்னா அப்பண்ட் டு லிஸ்ட். இதுதான் இவங்க கொடுத்த அந்த ஃபங்க்ஷன் நேமு. அண்ட் தென் வேல்யூ வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இன்புட்டாக கொடுக்க போகிறது தான் வேல்யூ. மை லிஸ்ட்னா என்னன்னு தெரியும். லிஸ்ட்னா என்னன்னா ஒரு எம்டி இதுவாக நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்துட்டு நம்ம என்ன அப்படின்னா இப்போ எப்படி ஜாவாவில் வந்து நம்ம அரேக்குள்ளே வந்துட்டு எலமெண்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வந்து லிஸ்ட்லேயே வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் எலமெண்ட்ஸை வந்துட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுனா ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு ப்ரியாராகவே வந்துட்டு இன்புட் வாங்காமலே வந்துட்டு நம்மளே இன்புட் கொடுத்து கூட கோடை இனிஷியலைஸ் பண்ணலாம். அது வந்துட்டு இப்போ வந்து எம்டி லிஸ்ட் வந்து நம்ம மை லிஸ்ட் அப்படின்னு போட்டு எம்டி லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்ன கோட் எழுதியிருக்கோம் அப்படின்னா மை லிஸ்ட் டாட் அப் அண்ட் ஆஃப் வேல்யூ. இப்போ வந்துட்டு லிஸ்ட்டுக்குள்ள நம்ம வந்துட்டு ஒரு வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணணும், ஆட் பண்ணணும் அப்படின்னா மை லிஸ்ட் டாட் அப் அண்ட் ஆஃப் வேல்யூ. அதான் அடுத்து வந்துட்டு ரிட்டர்ன் மை லிஸ்ட். அதாவது அந்த வேல்யூவை நம்ம வந்து ஆட் பண்ணிருக்கோம்ல அதை வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரிட்டர்ன் மை லிஸ்ட்னு கொடுக்குறோம். இதுல வந்து வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா யூசர் இன்புட், அதான் வேல்யூ. ஓகேவா. அடுத்து மை லிஸ்ட்ங்கிறது என்ன அப்படின்னா மை லிஸ்ட் இஸ் இனிஷியலைஸ்டு as the empty. அந்த நம்ம given வேல்யூ இருக்குல்ல, given வேல்யூ will append into the list. ஓகேவா. இப்போ வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து the value is added into the list. ஓகேவா. இது வந்துட்டு இப்போ நம்மளுக்கு வந்து இந்த டெப் ஃபங்க்ஷன் அதை வந்து
அதனுடைய இது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த ஒவ்வொரு லைன் ஆஃப் கோடு வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க வேல்யூ, அடுத்து வந்துட்டு இங்க மை லிஸ்ட் வந்துட்டு இருக்குது அப்படின்னா இது வந்து அவங்க வேல்யூங்கிறது இன்சுலைஸ் பண்ணிட்டாங்க. மை லிஸ்ட் வந்துட்டு அந்த டெஃப் ஃபங்க்ஷன்லேயே வந்துட்டு இன்சுலைஸ் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து மை லிஸ்ட் டாட் அப்பெண்ட் ஆஃப் வேல்யூ அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா அந்த வேல்யூவை நம்ம இன்புட்டா கொடுக்குறோம்ல, அந்த வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். ஐ மீன்ஸ் அப்பன்னா ஆட் பண்ண போறோம். அடுத்து வந்து அந்த ஆட் பண்ண உடனே வந்து நம்ம என்ன பண்ணணும், சைட் பை சைடு வந்து நம்ம வந்துட்டு அந்த லிஸ்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஃபங்க்ஷன்ல வந்து எப்படி கால் பண்ணணும் அப்படின்னா எப்படி வந்துட்டு அது வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் பண்ணணும். இங்க வந்துட்டு எப்படி கால் பண்ணிருக்காங்க, அப்பன் டு லிஸ்ட் ஆஃப் 1. அதாவது இந்த அப்பன் டு லிஸ்ட்ங்கிறது ஃபங்க்ஷன் நேம். இங்க நம்ம இன்சுலைஸ் பண்ணி வச்சிருக்கிற ஃபங்க்ஷன் நேம். இந்த ஃபங்க்ஷன் நேம் இங்க கால் பண்ணிட்டு இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூ வந்துட்டு பதிலா நம்ம என்ன இங்க கொடுத்துருக்கோம், 1 கொடுத்துருக்கோம். அப்ப வந்து இங்க என்ன இருக்குது, மை லிஸ்ட் டாட் அப்பெண்ட் ஆஃப் வேல்யூன்னு இருக்கா. அப்பனா இந்த மை லிஸ்ட்டுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா மை லிஸ்ட்டுக்குள்ள வந்துட்டு நம்மளுக்கு 1ங்கிற ஒரு வேல்யூ வந்துட்டு ஆட் ஆகிடும். ஓகேவா. அடுத்து வந்து செகண்ட் இது வந்துட்டு என்ன அப்படின்னா செகண்ட் வந்துட்டு அப்பன் டு லிஸ்ட். அதாவது இங்க இருக்கிற இந்த டெஃப் ஃபங்க்ஷனை மறுபடியும் வந்து நம்ம கால் பண்ணிருக்கோம். கால் பண்ணிட்டு இதுக்குள்ள வந்துட்டு எனக்கு 2ங்கிற வேல்யூ வந்துட்டு ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப மை லிஸ்டுக்குள்ள வந்துட்டு 2 ஆட் பண்ணிட்டோமா. ஏற்கனவே வந்துட்டு நம்மளுக்கு என்ன இருக்குது, இங்க வந்துட்டு ஏற்கனவே 1 இருக்குது. ஓகேவா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா 1, அடுத்து வந்துட்டு என்ன ஆட் பண்றோம், 2. அப்ப வந்துட்டு 2 அப்படின்னு வரும் நம்மளுக்கு. ஓகேவா. இப்ப வந்து print append to list of 3 அப்படின்னா இது வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா மை லிஸ்ட் ஆஃப் ஏற்கனவே இருக்கிற 1, அடுத்து 2, அடுத்து 3 இது ஆட் ஆகும். இப்ப இதுதான் வந்துட்டு அவுட்புட். ஃபைனல் அவுட்புட் எதுனா இதுதான். திஸ் இஸ் த ஃபைனல் அவுட்புட். இது எல்லாமே தான் ஃபைனல் அவுட்புட். ஓகேவா. இப்ப நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போமா. ஒன்னும் 1 2 1 2 3. so this is the final output. okay, next வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா write a code to find the number between given range which is divisible by 3 or 5 but not both. அதாவது என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு பைத்தான்ல ஒரு கோடு எழுத போறோம். அது இப்ப வந்து நம்ம ஒரு 1ல இருந்து எத்தனை ரேஞ்ச் வேணாலும் இருக்கலாம். 1ல இருந்து 10 இருக்கலாம், 1ல இருந்து 20 இருக்கலாம், 1ல இருந்து 1000 கூட இருக்கலாம். அந்த ரேஞ்ச்ல இருக்கிறத அந்த ரேஞ்சையும் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா யூசர் கிட்ட இருந்து இன்புட்டா நம்ம வாங்க போறோம். அது வந்துட்டு 3ஆல டிவிசிபிள் ஆகலாம், இல்ல 5ஆல டிவிசிபிள் ஆகலாம். ஆனா 3ஆலையும் 5ஆலையும் 2ஆலையும் வந்துட்டு என்ன ஆகக்கூடாது, டிவிசிபிள் ஆகக்கூடாது. அந்த டிவிசிபிள் ஆகுற அதாவது 3ஆல 5 ஆகுற 3ஆல டிவிசிபிள் ஆகலாம், இல்ல 5ஆல டிவிசிபிள் ஆகலாம். 2ஆல டிவிசிபிள் ஆகுற நம்பர் வேணா அதை தவிர்த்து மீதி எல்லா நம்பரும் வந்துட்டு நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்றதா நம்மளுடைய இது கொஸ்டின். இப்ப வந்து என்ன அப்படின்னா n is equal to int of input of enter the range value. இப்ப வந்து ஒரு சிலருக்கு இந்த சின்டெக்ஸ் தெரியாதவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐ மீன்ஸ் இப்ப என்னங்கிறது என்னன்னா ரேஞ்ச்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து எத்தனை நம்பர் வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ண போறோம் அதுதான். இப்ப வந்து இன்ட்னா என்ன அப்படின்னா நம்ம வாங்க போறது இன்டிஜரா. இப்ப நம்ம ஃப்ளோட்ல வாங்க போறோம்னா ஃப்ளோட் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்ப நம்ம இன்டிஜர் தான் வாங்க போறோம். ஸோ இன்ட் ஆஃப் இன்புட் வந்து நம்ம யூசர் கிட்ட வாங்கணும் அப்படின்னா இன்புட் ஆஃப் அப்படிங்கிற இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணும். அண்ட் தென் நம்ம வந்துட்டு யூசர் கிட்ட வாங்குற அந்த ரேஞ்ச் வேல்யூ வந்து நம்ம இது பண்ணிட்டு இங்க எத்தனை பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கோமோ அத்தனை பேரந்திசிஸ் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகேவா. இதான் வந்துட்டு n is equal to int of input of enter the range value. இப்போ வந்து நம்மளுக்கு ரேஞ்ச் வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது வந்துட்டு யூசர் கிட்ட get the input from the user, அது நம்ம தான். ஓகேவா. இப்போ வந்து என்ன அப்படின்னா இது வந்துட்டு n is equal to int of input of enter the range value வந்து யூசர் கிட்ட ஐ மீன்ஸ் நம்ம டிஃபால்ட்டா கொடுக்குற வேல்யூ தான். நம்ம கொடுக்குற வேல்யூ வந்துட்டு அது கெட் பண்ணிடும்.
இப்போ வந்து ஃபார் லூப் யூஸ் பண்றோம். ஏன் ஃபார் லூப் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்மளுக்கு ஒரே வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போறது இல்லை. நம்மளுக்கு வந்து அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிற வேல்யூ வரைக்கும் வந்துட்டு அது என்ன ஆகணும், ஒர்க் ஆகணும், செக் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு லூப் கண்டிஷன் யூஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பருக்கு வந்துட்டு ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பர் நடுவுல இருக்கிற அந்த ரேஞ்ச் வேல்யூலாம் வந்துட்டு நம்மளுக்கு கால்குலேட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஃபார் லூப் யூஸ் ஆகும். இப்போ வந்து நம்மளுக்கு அந்த ரேஞ்சோட வேல்யூ வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்துட்டு இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்றதுக்கு வந்து நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். இல்ல நம்மளுக்கு வந்துட்டு லூப் வந்துட்டு போயிட்டே இருக்கும், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் போயிட்டே இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஒயில் லூப் யூஸ் பண்ணுவோம். ஒயில் லூப் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இப்போ வந்துட்டு பேசிக்கா வந்து நம்ம ஃபார் லூப்ல இருந்து யூஸ் பண்றோம். இப்போ வந்து ஃபார் லூப் வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்போ இனிஷியலைஸா வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு வேல்யூ ஐ அப்படின்ட்டு ஒரு இதை வந்துட்டு யூஸ் பண்றேன். காஸ் அந்த இதை வந்துட்டு ரேஞ்ச் வந்துட்டு கால்குலேட் பண்றதுக்கு ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் n+1. ஏன்னா பைத்தான்ல வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம இப்ப ஜாவால சிலலாம் வந்துட்டு i is equal to 0 நம்ம இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். 0 அப்படின்னா அந்த 100 விட மைனஸ் ஐ மீன்ஸ் 1ல இப்ப பைத்தான்ல வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்துட்டு i++ அப்படின்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு 100க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வரைக்கும் தான் அது பார்க்கும். இப்ப n+1 அப்படின்னா 101 இருந்துச்சு அப்படின்னா 100 வரைக்கும் வந்துட்டு அந்த லூப் வந்து ரன் ஆகும். ஸோ வந்து நம்ம என்ன பண்றோம்னா n+1 அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணிடுறோம். இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா if கண்டிஷன் யூஸ் பண்றோம். if i modulo 3 equal to 0 or ஏன்னா 3 இல்லைன்னா 5 ரெண்டுமே கிடையாது. i modulo 5 equal to 0 and not, அதாவது not கண்டிஷன் ஏன் இங்க கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பட் நாட் போத் ரெண்டாலையும் வந்து டிவிசிபிள் ஆகாதது தானே நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. i modulo 3 equal to 0 and i modulo 5 equal to 0 அப்படின்னா print ஐய வந்து பிரிண்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து நான் இங்க கூட மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து i modulo 3 equal to 0 அப்படின்னா அது வந்து டிவிசிபிள். அதாவது நீங்க வந்து ஏன் மாடுலோ டிவிஷன் யூஸ் பண்றீங்க, நார்மல் டிவிஷன் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா இப்போ பேசிக்கா வந்து கொஸ்டின்ல வந்து டிவிசிபிள் பை 3 ஆர் டிவிசிபிள் இப்போ பிரைம் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதோ இல்ல அப்படின்னா ஈவன் ஆட் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதோ வந்துட்டு இப்போ டிவிசிபிள் அந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துட்டாலே நம்மளுக்கு வந்து ரிமைண்டர்ல வந்து என்ன இருக்கும்னா 0 இருக்கணும். அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு 6 வந்துட்டு 2 டேபிளையும் டிவிஷன் ஆகும், 3 டேபிளையும் டிவிஷன் ஆகும், அது ஓகே தான். பட் வந்து நம்மளுக்கு இப்போ டிவிசபிள் பை 3 அப்படின்னாலே வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம மாடுலோ டிவிஷன் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு வந்துட்டு இப்போ i modulo 3 equal to 0 இல்லைன்னா i modulo 5 equal to 0னா இப்போ வந்து இப்போ அது தேர்ட் 3 டேபிளால அது டிவிசபிள் ஆகும், அதுல எந்த ரிமைண்டரும் வராது அப்படின்னா மட்டும்தான் அது அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இப்போ இது இல்லைன்னா இது ஆர் கண்டிஷன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து இது இல்லைன்னா இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு தான் ஏதாவது இப்போ 2 கண்டிஷன் கொடுத்துருக்கோம். அதுல வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா போதும் அப்படின்ற ஒரு கேஸ்ல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஆர் யூஸ் பண்ணணும். அண்டு வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ வந்து 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை யூஸ் பண்ணணும். உங்களுக்கு தெரியும் இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ல ஆர் அண்ட் அது வந்துட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு வந்துட்டு இதுதான் ஆர் அப்படின்னா இப்போ 2 கண்டிஷன் இருக்கு, அந்த 2 கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் அட்லீஸ்ட் 1 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னா நம்ம ஆர் யூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகும்னா அண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கண்டிஷன் எழுதி இப்போ வந்துட்டு அதுல டிவிசிபிள் ஆகாத நம்பர் மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு அவுட்புட் கேக்குதா, என்டர் த ரேஞ்ச் வேல்யூ கேக்குதா, நான் வந்துட்டு இப்போ ஒரு 20 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 20 வரைக்கும் இருக்கிற அந்த இது வந்துட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். கரெக்ட் தானே? இப்போ வந்து 18 வந்துட்டு இதுல வந்து 15 வரல பாத்தீங்களா, ஏன்னா வந்து 15 வந்துட்டு தேர்ட் டேபிள்யூ டிவிஷன் ஆகும் அண்ட் தென் 5 டேபிள்யூ டிவிஷன் ஆகும். பட் எனக்கு 15 வரல ஏன்னா நான் இங்க அண்ட் நாட் கண்டிஷன் யூஸ் பண்ணிட்டேன். நாட் அப்படின்னா இந்த கண்டிஷனை ஃபால்ஸ் பண்றது தான் வந்துட்டு நாட். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இந்த அவுட்புட் கிடைச்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ஆர் இந்த வீடியோவில் வந்து நான் எதுவும் வந்து உங்களுக்கு புரியாத மாதிரி ரொம்ப வேகமாக டீச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும், அது வந்துட்டு எனக்கு வந்து சால்வ் பண்ணி காட்டுங்க அப்படின்னாலும் எந்த ஒரு இதுனாலும் வந்துட்டு கொரீஸ்னாலும் நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்து தெளிவுபடுத்தலாம். அது வந்துட்டு நான் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறேன்.
தேங்க்யூ பாய். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவே உங்களுக்கு பிடிக்கல, எந்த பார்ட் உங்களுக்கு பிடிக்கலையோ அதை வந்துட்டு மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. I will clarify it, or if I do any mistake, sure I will change it. Thank you.